நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமில் Node.js கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். Node.js இருந்தால் தான் ரியாக்ட் அப்ளிகேஷனே வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். அண்டு நான் வந்து இதில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு தான் இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கோட் எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணால் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். நீங்கள் இன்னும் Node.jsம் விஷுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல்லையே வீடியோஸ் வந்துருக்கு, அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய இ டிரைவில் இந்த யூடியூப் டியூட்டோரியல்ஸ்குள்ளே நான் ரியாக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபோல்டர் வந்து இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இனி ரியாக்ட் ப்ராஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம தனியாக சிஎம்டியோ பவர் ஷெல்லோ யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளேயே வந்து டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி 3 டாட்ஸ் வந்து காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நியூ டெர்மினல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நமக்கு டெர்மினல் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். இதில் புது ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு npm create space vite at latest அப்படிங்கிற கமாண்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ரியாக்ட் ஆப்க்கு என்ன நேம் நம்ம வைக்கணுமோ அந்த நேம் வந்து வச்சுக்கலாம். நான் வெறும் ரியாக்ட் -app அப்படின்னு வைக்கிறேன். கண்டிப்பாக லெட்டர்ஸ் எல்லாமே லோயர் கேஸில் தான் வந்து இருக்கணும். ஆப் நேம் டபுள் நேமாக வருதுன்னா ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடாது, ஐஃபன் தான் வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் சில டுட்டோரியல்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ரியாக்ட் ஆப் வந்து npx create react app வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பழைய மெத்தட். அந்த கமாண்டை வச்சு நீங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து கம்பைல் ஆகும். ப்ரௌசரில் லோட் ஆகிறதும் டைம் அதிகம் வந்து எடுத்துக்கும். அண்ட் அந்த மெத்தடை வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. வைட்டை வச்சு நம்ம ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டான மெத்தட். ஸோ நீங்கள் வேறு டுட்டோரியல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணிங்கனாலும் இந்த கமாண்டை வச்சு ரியாக்ட் ஆப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. மற்றபடி ரியாக்டோட கான்செப்டில் எந்த சேஞ்சஸுமே வராது. நீங்கள் எந்த கமாண்டை வச்சு க்ரியேட் பண்ணாலும் ஒர்க் பண்ணுறது 99% ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த கமாண்டை டைப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு வந்து கொடுங்க. இப்போ டெர்மினலில் சில ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். இந்த டெர்மினல் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதில் ரியாக்ட், ரியாக்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இதில் டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ரியாக்டை வந்து ஹைலைட் வந்து பண்ணிடணும். ரியாக்ட் வந்து ஹைலைட் ஆனதுக்கப்புறம் என்டர் வந்து கொடுங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஏரோ கீஸை கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் வரைக்கும் வந்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ராவே SWC அப்படின்ட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் கம்பைலர் வேணும் அப்படிங்கிறது தான். நம்ம வெறும் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெப்பேக் தான் வந்து நம்மளோட கோடெல்லாம் கம்பைல் பண்ணி ப்ரௌசரில் ரீடபுளாக வந்து மாற்றி தரும். SWC வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வெப்பேக் என்ன பண்ணுமோ அதே வேலையை இந்த SWC வந்து பண்ணும். SWC அப்படின்னா ஸ்பீட் வெப் கம்பைலர். இது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லேட்டஸ்ட் கம்பைலர். ட்ரெடிஷ்னலான வெப்பேக்கை விட இந்த கம்பைலர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் நான் SWC இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துடணும். இப்போ நம்ம என்ன ஆப் நேம் வந்து மென்ஷன் பண்ணோமோ அந்த பேரில் நமக்கு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ டெர்மினலை நான் மறுபடியும் சிறுசு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண ரூட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறோம். நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே நம்ம மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு தான் டெர்மினலில் பார்த்தீங்கனாலே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கரண்ட் டைரக்டரி வந்து நம்ம ஆப்போட அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகணும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல சிடி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேப் வந்து கொடுங்க. அந்த ஃபோல்டரோட நேம் அப்படியே நமக்கு வரும். என்டர் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட ரூட் ஃபோல்டர்லேருந்து ஆப் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம ஆப்போட நேம் வந்து இந்த இடத்துல காட்டணும். அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு npm இன்ஸ்டால் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இந்த npm இன்ஸ்டால் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் இந்த npm இன்ஸ்டாலை மட்டும் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நிறைய லைப்ரரிஸை வந்து இது டவுன்லோட் பண்ணும். ஸோ ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறையா லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ் வந்து தேவைப்படும். அதையெல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கும். இது இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக சில ஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்துக்குவோம்.
இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிச்சு. அடுத்ததாக நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணிடுவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு டெர்மினலில் npm run dev அப்படிங்கிற கமாண்ட் வந்து கொடுக்கணும். இதை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லோக்கல் அப்படிங்கிற ஒரு கீ நேம் வந்திருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு 5173 அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி டெர்மினலில் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராஜெக்டை நம்ம ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். நம்ம ப்ரௌசரில் இது நமக்கு ஓப்பன் பண்ணி தரோம். இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து சர்வ் ஆகிருக்கு. இங்கே நமக்கு டெர்மினலில் லோக்கல் ஹோஸ்ட் என்ன வந்துச்சோ அது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணி அதை ப்ரௌசர்லேயும் ரன் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.